கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. உனக்கு சந்தைய வராம இருந்தா தரடி அதிசயம். நான் ஓண்டி கேட்டேன், நீங்க அப்பட்ட இருந்து கேட்ட, நீ வாயை மூடிட்டு பேசாம நில்லு. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயி போச்சு. என்ன அளவுக்கு ஆயி போச்சு? நீ பா. அப்பலாம் அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாது. நான் அப்பட்ட பேச நீ என்ன செய்வோம்? பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாத. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுப்பா. என்ன கேள்வி சொல்லுங்க? என் தங்க பிள்ளைக்கு சொல்லாத பதிலா சொல்லுங்க. இல்லப்பா, மேல நிலா இருக்கு பாத்தியா? அந்த நிலா ஏன் நிலாவா இருக்குப்பா? பாத்தியலா உங்க அம்மாக்கு சிரிப்ப? இப்பெல்லாம் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டா அப்பா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நிலா ஏன் நிலாவா இருக்குண்டா? அது ஒசரத்துல இருக்கு, அதனால நிலாவா இருக்கு. அது வானத்துல இருக்கிறதுனாலதான் நமக்கு வெளிச்சம் தெரியுது. வீட்ல லைட் பத்தற வெளிச்சம் தெரியுமே, அப்ப நிலா தான் பெரிய லைட்டா? அடியே வாயடி, நீங்க பெரிய ஆளுதே, நாங்க ஒத்துக்குறோம். வாய தரங்க. நான் பெரிய ஆள் தான், அதனால டவுட் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு இந்த மாதிரி டவுட் வருமா? நீ போ. நான் அப்பதான் டவுட் கேப்பேன், எங்க அப்பா சொல்லுவாரு. சப்பா, நீ அப்புறமா விடிய விடிய கூட நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து டவுட் கேட்டு விளையாடுங்க. இப்ப எனக்கு சோலி இருக்கு. இப்ப 2 வாய் வாங்குறியா இல்லையா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எடுத்துட்டு போ. அப்ப வா, நம்ம பேச்சு பேச்சு சிச்சி சிச்சி விளையாடுவோம். இங்க பாருமா, 2 வாய் வாங்கிக்கிறங்க. முடியாது முடியாது. அப்புறம் அப்ப சாக்லேட் வாங்கி தர மாட்டேன். நீ எனக்கு சாக்லேட் வாங்கி தரல. நீ ஸ்கூல்ல மிச்சி கிட்ட பேசினதா அம்மா கிட்ட சொல்லி தந்ததா? யாத்தா சும்மா இரு. அப்பலாம் சும்மா இருக்க முடியாது. இப்ப நீ என்ன மேட்டர், நான் உன்னை மேட்டர். நோ நோ நோ. என்னடி? அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கு போனோம்ல, அங்க ஒரு மிஸ் அப்பா பார்த்து நல்லா சீச்சிச்சு தெரியுமா? ஓஹோ, பிறவு? ஆஹா, அனுக்குட்டி சும்மா இரு அனுக்குட்டி. உன் அத்தை பாக்குற பார்வை சரியில்லை. இல்லப்பா, முழிச்சா சொன்னாதான் நல்லா இருக்கும். அப்புறம் அப்பா என்னை பத்தி நிறைய விஷயங்களை அந்த மிச்சு கிட்ட சொல்லுச்சு. மிச்சு கூட அப்பாவை பார்த்து நல்லா சீச்சி சீச்சி பேசுச்சுமா. அப்பாவும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு தெரியுமா? ஓ, சிரிச்சு சிரிச்சு பேசினாலோ? சரி, உங்க அப்பாவுக்கு சிரிக்க கூட தெரியும்டே. இன்னைக்கு தான் தெரியும் எனக்கு. இங்க பாரு, அவ ஏதோ உளறிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் அவங்கள பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ, நினைச்சுக்கிருந்தீங்களோ? அப்ப சொல்லணும்னு தோணல. ஏன் லூஸ் மாதிரி பேசாத. அப்பெல்லாம் உங்க கிடையாது ஆணுக்குட்டி. என்னமா அது? அப்பா அப்படியே செஞ்சேன். அப்பா ஸ்கூல்ல தானே சேர்த்து விட போனேன். இப்படி தியாகம் சொல்லி கொடுக்குற அப்பாவை. இல்லப்பா, என்ன நடந்துச்சோ அதை சொல்லு. அப்புறம் அதான் நாளைக்கு எந்த தப்புமே நடக்காது. அம்மா கிட்ட சொல்லலாம். அம்மா உன்னை திட்டாத அடிக்காது. அதுக்கு நான் பொறுப்புப்பா. நல்லா பொறுப்பா இருந்த. நீ இருக்கிற வரைக்கும் ஆத்தா கறியும் செய்ய மாட்டா. நீ போனதுக்கு அப்புறம் தான் நீ வச்சு வகுந்து போடுவா. அண்ணா, அப்பா ரொம்ப நல்ல அப்பா தெரியுமா? அவங்க லைட்டா சிரிச்சாங்க. அப்பா ரொம்ப ரொம்ப குலுங்கி குலுங்கி சிரிச்சா தெரியுமா? ஓ, குலுங்கி குலுங்கி சிரிச்சாலோ? சரி. யாரு நீ பிள்ளைக்கு சோற விட்டு எதுக்கு இப்ப அவ பேசுற கேட்டுக்கு இருக்கா? சோற ஊட்டிட்டு நீ போய் உனக்கு சுள்ள சோடி இருக்குல்ல, அதை போய் பாரு. பொறுங்க, புள்ள ஏதோ சொல்லுதுல. என் மக என்னமோ சொல்லுது. என் மக சொல்றது நான் கேட்க வேணாமா? 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன்ல. அதுக்குன்னு கேக்குறதுக்கு ஒரு நேரங்கால இல்லையா? அது ஏதோ சும்மா சொல்லிக்கிறதுக்கு. நீ போ. இன்னும் சத்து நேரம் பேசிச்சுண்டா பூரா விஷயத்தை கக்கி போட்டு பயமா இருக்கும். ஆமாமா, அப்பா பயப்படாதம்மா. அப்பா ரொம்ப ரொம்ப நல்ல அப்பா தெரியுமா? ரொம்ப நல்லாப்பாட்டு நல்லா போட்டு விடுறானு. நல்லா இருக்குப்பா, சும்மா அது. சரி, வேற என்ன செஞ்சாங்க? உங்க அப்பா சோறு வாங்கி கொடுத்தாரா? சாப்பிடலாம் தான் சொன்னாரு. ஆனா அந்த மிஸ் வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க, அதனால சாப்பிடல. நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் அனுக்குட்டி, அந்த மிஸ் கிட்ட பேசுறதுக்கு நம்பர் வாங்குனாங்களோ? ஏய், ஏன் விட்டா ரொம்ப தரமட்டமா நினைப்போல? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க நம்பர் 2 பேருக்குனே இருக்கு. ஓ, வேர்க்கனே இருக்கும். அதனால தான் தேடி போயிருக்கியா? சரி, பிறகு தாரு வேணும்னே ஆத்தாளு மகன் நீ வச்சு செய்யணும் முடிவு எடுத்துட்டிய. நாளே செய்யல, வேலையை பார்த்துட்டு போயிரு. பார்க்கத்தானே போறோம். ஆனா அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் தெரியுமா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அப்பா நல்லா இருக்கும். ஏப்பா அந்த பாப்பா மேல உனக்கு கோவமா? இல்லத்தா, உன் மேல கோவப்பட முடியுமா? நீ எம்மா பெரிய விஷயத்த செஞ்சு புட்ட. எனக்கு தெரியும் பண்ணி நல்ல அப்பா என் மேல கோவப்பட மாட்டே தெரியுமா? நல்லவருன்னு வாய் நிறைய சொன்னியத்தா என்ன பெத்தவளே. ஆனா அப்பாவை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டியா ஆத்தாக்காரிக்கிட்ட.
இந்த செத்த நேரத்துல என் முதுகுல தோசை மாவை வச்சு அவ தேய்தேன்னு தேய்ச்சி எடுக்க போறா. அப்படி எனக்கும் ஒரு வாய் தருவியாப்பா? என்னத்த? இல்லப்பா, அம்மா தோசை சட்டில தானே தோசை சுடும். அம்மா நார்மலா தோசை சுட்டாலே அது வாயில வைக்க முடியாது. உன்னோட முதுகுல சுட்டா அது சாப்பிட சூப்பரா இருக்கும்லப்பா. அதனால தான் எனக்கு ஒரு வாய் தருவியான்னு கேட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குதா? என்னப்பா ஓவரா இருக்குன்னு சொல்ல? உனக்கு நல்லதானப்பா பண்றேன். நல்லது பண்ணாலும் தப்புங்கறியப்பா. என் அப்பாவுக்கு செய்யற நல்லது என்ன தெரியுமா? சித்தப்பா ஆய முடிக்கிட்டு இருந்தாலே போதும்தா. அனி என்னால தான் அது முடியாதேப்பா. ஏன்னா நான் உன் பிள்ளை இல்லப்பா. சரி சரி, நீ ரொம்ப நல்ல அப்பா, எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு இது போதும். நாளைக்கு நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னா இதை விட சூப்பரா சொல்லி கொடுத்துடலாம். நாளைக்கு அந்த மிஸ் நீ பைக்ல ஏத்திட்டு போற நம்மகிட்ட சொல்லி தந்துவா. நான் செவனே நாளா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஐயோ ஆத்தா, எப்ப இது நடந்துச்சு? நீ நாளைக்கு வாங்கி தரலன்னா நான் கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லி தருவேன். என்னை நீ ஏமாத்துற? அம்மா, ஏய் லேசுப்பட்ட ஆளுன்னு நினைச்சோம் ஆத்தா கிட்ட கோர்த்து விட்டு இனி உண்டல ஆக்கி போறோலையே. சும்மாவையும் ஆத்தாக்காரிய நீ மதிக்கவே மாட்டீங்களா? இதை வேற சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்க, அம்பிடுத்தேன் இனி பகுந்து போடுவா. அடி வாங்கப்பா. ஏன்னா நீ ரொம்ப நல்ல அப்பாப்பா. என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? நாங்க ஆயிர பேசுவோம். உனக்கு என்ன? நீ போ. எனக்கு என்னவா? இன்னைக்கு ராத்திரியில இருக்கு. அதுக்கு பிறகு தானே இருக்கு. யாரு நீ? தேவையில்லாமலாம் ஒன்னு நினைச்சுக்கிருக்க தேவையில்ல என்ன? அவ ஏதோ சொல்றா, அது நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது, அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. பாப்பமே. சரி, ரெண்டு வாயை வாங்க. இல்ல வாங்க முடியாது. கோமட்டல குத்துனட வையே. என்ன சரியா? அப்பா தோரமண்ட இழுச்சு வைய அத்தை வந்துச்சுப்பா. ஹேய், அத்தை எப்படி சொல்லக்கூடாது. வாங்க மேடம். என்ன கால் நடந்து எங்க ஓடிய? நான் கொஞ்சம் லிட்டிஸ் டிசீஸ் அப்படி இருந்துட்டேன். உனக்கு தான் இங்கிலீஷே வரலையே, நீ ஏன் இங்கிலீஷ் பேசுற? போய் இங்கிலீஷ் பார்த்தா எனக்கு வாந்தி வருது. மூஞ்சில குத்தி விடுவேன். என்னடா பேசிக்கிருக்க? சரி சரி, சண்டை விடாதீங்க. எங்க போன? இப்பதான் வார. கொஞ்சம் பிஸியா இருந்துட்டே அத்தாச்சி. என் ஃப்ரெண்ட் பிள்ளைய பார்க்க போனேன். அதே லேட் ஆயி போச்சு. ஓஹோ, அதுக்கு பதிலா பேசாத. அப்படியே பேசுவி. என்னடி? அத்தாச்சி வந்ததுக்கு பிறகு உன் புள்ள பேசுறதுக்கு பிறகு தங்கச்சி உங்க அண்ணிக்கே தெரியல. அடியாத்தி, இதை யார் சொன்னா? நீ மட்டும் கிடையாது, சில பேர் கண்ணுக்கே தெரியவே மாட்டாங்க போல. உங்க அண்ணனுக்கு ஒரு டீச்சர் சாவே கண்ணுக்கு தெரியறாங்க. டீச்சரா? என்ன டீச்சரா? எங்க அப்பா பத்தி தப்பு தப்பா பேசுறது குண்டமா அத்தை. எங்க அண்ணனை பத்தி நான் பேசுறேன், உனக்கு என்ன? சரி சரி, சண்டை பிடிக்காதீங்க. சாப்பிட்டியா? அம்மா சாப்பாடு தள்ளி வை, புதிங்க சாப்பிட்ட போது. ஆய மூடி செத்த. சாப்பிட்டியாத்தா? எங்க போன நீ? வீடு தங்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிக்கிருக்காங்க. சாப்பிட்டியா? அன்னை ஊட்டி விடுவா. அண்ணுக்குட்டி அம்மா அடிச்சு போடுவேன். அத்தை அப்படி பேச கூட. எங்க இப்ப இருந்து ஒரு வாய் கூட வாங்கல. இப்ப நான் அடியே தான் கொடுக்க போறேன். என்ன செத்த நேரத்துல அடி வாங்கி சோறுது பாரு. அடிக்காதே தச்சி, ஏன்ட கொடுங்க, நான் சோறு விட்டுறேன். ஐயோ, உன் கையில எல்லாம் சாப்பிட மாட்டேன்ல பாய்சன். அன்குட்டி அப்படி பேசக்கூடாதுதா. அப்பட்டப்ப பேசுவேன். ஏன்னா நீ ரொம்ப ரொம்ப நல்ல அப்பா. இத ஒண்ணு சொல்லி போற என்ன? சாப்பிட மாட்டா, நானே சாப்பிட வைக்கிறேன். குடுங்க தச்சி, அதெல்லாம் சாப்பிட வைக்க வேண்டிய விதத்துல சாப்பிட வச்சா சாப்பிடும். ஏன்ட கொடுங்க அந்த பிள்ளைய. என்னடோ சரி, சாப்பிட வச்சா சரிதான். அன்குட்டி அத்தைட்ட போங்க. அப்ப இதுக்கு ஏன்பா ஆந்ததின்னு பேர் வச்சா? ஏத்தா, நல்லா தானே இருக்கு சாமி பேரு. இதுக்கு நீ ஆந்ததின்னு பேர் வச்சதுக்கு சோத்து மூட்டைன்னு வச்சிருக்கலாம். அத்தையா அப்படிலாம் சொல்லக்கூடாது. போங்க போங்க, மெதுவா. சரிங்க அத்தாச்சி, நான் அப்படியே தூக்கிட்டு தெக்க வடக்க போயிட்டு வரேன். தெக்க வடக்கவா? என்ன சொல்லிருக்க? ஒண்ணுல அத்தாச்சி, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிருக்கீங்கல, அப்படியே சோத்தை தூக்கிட்டு வெளிய போயிட்டு வரேன். சாப்பிடு. இந்நேரத்துல வெளியே போறியா? வேண்டாம், சும்மா இரு. சரி, பாத்து பத்திரம்னா. நான் தான் அந்த குண்டாத்திய பாத்துக்குனா, அது நீ பாத்துக்காது. எல்லார்கிட்ட வாய் பேசுடி, வாயடி. வந்து பேசுவேன். சரிதா, பார்த்து பத்திரமா போகணும். என்ன அப்ப கை முத்தப்பா. என்னது கை முத்தமா? இது என்ன? ஆமாப்பா, நீ நானே தூரமா இருக்கோம்ல, அதனால இந்த கையில எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடு. என் வாயில அண்ணே, அப்ப எனக்கு அண்ணட்ல இல்லடி குந்தமாவா போவோம். சரி, நாங்க வாரோம். அம்மாக்கு கொடுக்க மாட்டானோ? நீ ரொம்ப கேட்ட அம்மா உனக்கு கிடையாது. எங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர், அவருக்கு தான் கொடுப்பேன். போடி நீ பா. தோரமண்ட அத்தை வா போவோம். ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், இல்லைன்னா அம்பளது. எங்க போனாலும் ஐஸ்கிரீம் எல்லாம் உங்க.
இடுப்புல கை வச்சிருக்கியா? ஏன் பொண்டாட்டி இடுப்பு அப்படித்தான் வைப்பேன். யாச்சன உங்க பொண்டாட்டின்ட்டு? நான் தாலி கட்டிருக்கோம்ல அது சொல்லுது. ரொம்பதான் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முத இடுப்புல இருந்து கை எடுங்க. வெட்ட வெளியில என்ன திமிரு? கெட்ட வழியா இருந்தாலும் நான் அடுத்தவன் மேலே கை வச்சேன், என் பொண்டாட்டி மேலே தானே கை வச்சேன். ஓ அப்படி, சரி அதெல்லாம் இருக்கட்டும். மக சொன்னதெல்லாம் உண்மையோ? டீச்சர் கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசுனீங்களோ? ஏன் பொறாமையா இருக்கோ? ஐயடா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அந்த பராமையெல்லாம் எனக்கு இல்லை. நான் கேட்குறேன். இல்ல பொறாமையா இருக்கோது எப்பெல்லாம் கேள்வி அப்ப அதான் கேட்கறேன். இல்லை, அது என்ன டீச்சர் கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசுறது சரியாவா இருக்கும்? அதெல்லாம் குடும்பத்துக்கு செட் ஆகுமா? இனிமே செட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா வீட்டுல இருக்கவங்க யாரும் சரி விட்டு வர மாதிரி தெரியல, அதனால யாரால குடிக்கலாம்னு. முகரையிலே குத்தி விடுவேன். அந்த மாதிரி எண்ணம்லாம் உனக்கு இருந்துச்சுண்டா, யாரு? நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா போவேன். என்ன நினைச்சுக்கிருக்க நீ? என்ன மிரட்டுற? ஆமா, நான் மிரட்டாம பின்ன கொஞ்சம் வாங்கிலோ. யாரு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருந்து அப்படிதான் பார்த்துக்க. பொம்பளை பிள்ளைக்கு அம்மாவா அப்பாவா இருந்துக்கிட்டு என்ன சேட்டை உனக்கு? இப்போ வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தான் அப்பாவா இருக்கேன். பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவா இருந்தா நல்லா இருக்கும். முதல்ல விடுங்க. உரிமையில தான் கேட்டேன், மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. அதே மனசை மாத்தியாச்சுல, வேற வேணாமா? மூஞ்சி விடுங்க. வெக்கப்படுறியோல? அதெல்லாம் இல்லையே. ஓய் ம், இங்க பாரு, உன் மக சொன்ன மாதிரி அந்த மாதிரி எத்தனை டீச்சர் வந்தாலும் சரி என்னையெல்லாம் எவனுக்கும் பிடிக்காது. அப்படியே பிடிச்சாலும் எனக்கு பிடிச்ச என் பொண்டாட்டிக்காக மட்டும்தே இந்த மனசும் எல்லாமே. அதனால யாரும் பயப்படலாம் வேண்டாம். நாங்க எப்படி எல்லா உரிமையும் உங்க மேல எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் எடுத்துக்கலாம். நாங்க ஒன்றும் முட்டுக்கட்டெல்லாம் போடலப்பா. நான் மட்டும் முட்டுக்கிட்ட போட்டனோ? நீங்க செய்யறது பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு. சரி, ரொம்ப வலியாது என்ன? விடுங்க. போணுமா? இருக்கணுமா? இருந்தா நல்லாத்தே இருக்கும். இருக்கும். விடுங்க. ஆம்பளை பிள்ளை பத்தி சொன்னனே, யோசிப்போம் யோசிப்போம். அப்ப சரின்னு அர்த்தம். யோ விடியா. சுட்டு விரல் நீ காட்டு சொன்னபடி ஆடுவேன். உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன். உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன். உன்னுடலில் நான் ஓடி உள்ளங்கையை தேடுவேன். ஏய் என்ன இந்நேரத்துல இந்த சைடு வந்திருக்க? உன்னை ராத்திரியில உங்க வீட்டுல விடுறாங்களா? அது என்னமோ உண்மைதே. இது உங்க அண்ணன் மக தானே? நான் என்ன இம்புட்டு நாள் மெமரி லாஸ் ஆவா இருந்தேன். செஞ்சாலும் செய்யும் உங்க அத்தை. இது பெரியப்பாவா? ஓய் பைத்தியம், நான் எப்படி பெரியப்பாவாகுவேன்? நீ அத்தன்டா, நான் மாமா இல்ல. கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்ல கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படியாவது வீட்டுல மாட்டிக்கங்கிறேன். இன்னைக்கு உங்க அத்தையை நான் பார்த்தேன்னா அதுல இருந்து இன்னும் உங்க வீட்டாளுகிட்ட அடி வாங்காம இருக்கிறதே மிச்சம். கூடிய சீக்கிரத்துல உங்க அத்தை குண்டாமட்ட தெறிக்க எனக்கு உரிமை தெறிக்க அடி வாங்கி கொடுக்காம விடாது போல. ஆரம்பிச்சுட்டா எனக்காக வாங்க மாட்டியாண்டு. இந்த பாரு குட்டிமா, உன் அத்தை அத்தைண்டா, நான் உனக்கு மாமா. பெரியப்பாண்டு கூப்பிடக்கூடாது என்ன? அதான் அத்தைக்கு தப்பாம பிறந்திருக்க பாத்தியா? ஓ மருமகளா? சரி மருமகன் சொல்றிய, மருமகள் ஆக்குறதுக்கு நம்ம மகனை ரெடி பண்ண வேணாமா? குண்டமா உன்னை எங்க அப்பாட்ட சொல்லி தரவா? யாரோ ஒரு பையனை கூட்டிட்டு போய் நீ மாமானி கூப்பிட சொல்லுது. அவங்க ஏதோ மகன் சொல்லாங்க, இது வெக்கப்பட்டு சொல்லி தரவா? அதோட உன்னைய வீட்ல பொங்க வச்சுவாங்க. ஆமா, இப்ப அது உன்னை குறை. என்னடா சொன்னோட வெக்கப்பட்டுக்கு இருக்கா? பின்ன வெக்க வராதா? கேட்டக்கிட்டு வார்த்தையா பேசிக்கிருக்க. சரிப்பா, அப்படின்னா என்ன? அது இப்ப உங்களை உங்க அத்தை மருமகன் சொல்லிக்கிருக்கா. அப்போ நீங்க எங்களுக்கு மருமகள் ஆகணும், நாங்க ஒரு மகனை கொடுக்கறோம்ல, அது சொன்னி. உங்க அத்தை ஊன்னா உன்னைய மாதிரி ஒரு வருஷத்துல ஊதான்.
இப்படியே முட்டுக்கட்டையை போட என்ன 2 நாள் தான் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா போயிடுச்சுன்னா நாளைக்கு மறுநாள் நான் ஆர்மி கிளம்பிடுவேன். அதுக்கு பிறகு பாத்துக்க. அது துப்பாக்கியில வச்சு சுடுவாங்கல்ல, அங்க போறேன். நீ வரியா? சரி சரி, நீ வர வேணாம். உங்க அத்தையை நல்லா பாத்துக்க. என்ன என்ன சொல்ற? அதுக்குதான் நானும் இல்ல, உனக்கே நியாயமா இருக்கால. நீயா வேணுங்கிற அப்போ போக்காதல அப்புறம் எப்படிதான் வரும்? நீ ஒண்ணு இரம்மா, நீ ஒன்னும் சொல்லிலாம் தர வேண்டாம். ம். ம். இதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு பொம்மை வரும்ல, வந்ததுக்கு பிறகு இதே மாதிரி நம்மள தூக்கி கொஞ்சம் என்ன பொம்மை வரணும்டா நாம முயற்சி செய்யணும். உடனேலாம் வேண்டாம், இப்ப மட்டும் பொம்மை வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அம்பிடுத்தே. அதுவும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உனக்கு குண்டா மட்டும் தெறிக்க போட்டுருவாங்க. தெரிஞ்சாதானே? அது எப்படி காதலன் தெரியாம இருக்கும்? தெரிஞ்சிரும். அது வரைக்கும் நம்ம இந்த பொம்மையை வச்சு விளையாடுவோமா? நல்லா இருக்குல்ல? நல்லாத்தே இருக்கு. காதலன் கேட்ட வார்த்தை சொல்லட்டா? ஐ லவ். நீயே சொல்லு. வச்சிருவோமா? காதல் வந்து கெடுத்த பின் கவிதைகள் படிக்கிறேன், தோழிகளை தவிர்க்கிறேன், உன்னை தேடி வருகிறேன். தாய் தந்தை இருந்தும் என் தனிமையில் தவிக்கிறேன், சொந்தமாய் நீ வா பிழைக்கிறேன். எந்தன் வீட்டு சொந்தம் என்று நேற்று வரை நினைத்தவள் உன் வீட்டில் கூடி வர நினைக்கிறேன். என்ன மாம்சே, போர் அடிக்குதோ? அப்படிலாம் கிடையாது. எவன் சொன்னது? இல்ல, வந்தாலும் ரூமுக்குள்ள தனியா இருக்கீல, அதான் கேட்டேன். அங்க இருந்து கூட்டி வந்து இப்படி உள்ள போட்டு அடைச்சு விட்டா நினைச்சிருக்கீங்களோ? அதெல்லாம் இல்லக்கா, எனக்கு என்ன? உங்க மூஞ்ச பார்த்தா நான் கண்டுபிடிக்க மாட்டேன் மாமா. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, சும்மா சகஜமா பேசி பழகுங்க. அவங்க எடுக்கறாங்க. அப்புறம் மதியம் சோறு நல்லா இருந்துச்சுல? நல்லாத்தே இருந்துச்சு. ஆனா கார தண்ணி கூட்டி வச்சிட்டியா? இப்படி கார நான் சேர்க்கவே மாட்டேன். உன் அக்காவுக்கு தெரியும். எங்களுக்கு என்ன தெரியும்? நல்லா சுள்ளுன்னு வச்சு கொடுக்கணும்டே. பார்த்து பார்த்து வகை வகை செஞ்சாங்க. அதெல்லாம் காரத்தள்ளி கொட்டி விட்டாங்க. என்னது செய்ய? அதுவும் சரிதே. சரி, என்ன நீ தூங்கலையா? தூங்கணும். அடுப்படியில பாத்திரத்தை போட்டு வச்சிருக்காங்க. என்னை கழுவி விட்டுருவாங்க. இன்னைக்கு தானே தாமரை வந்திருக்கு, அதனால கழுவிட்டும்ட்டு இந்த சைடு எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். சரியான ஆளுகளே. இந்த கூட பிறந்ததுக்கெல்லாம் ஒரு மாதிரி மூணு குசுமு பண்ற ஆளுகளத்தையும் சுத்துதுங்க. எங்க வீட்டுல 2 இருக்குல்ல. அதே மாமா, எல்லாரும் இப்படி அவங்களால திருத்தவே முடியாது. இதெல்லாம் நான் தான் கழுவிக்கிறேன். சரி, இன்னைக்கு தாமரை வந்திருக்கு, கழுவிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்ஐ இங்கிட்டு ஓடி வந்துட்டேன். உங்க அக்கா நல்லாத்தையும் வேலை செய்யறா. ஆனா திடீர்னு கோவம் மட்டும் வந்து போகுதுதா. சமாளிக்கிறது பெரும் கஷ்டமா இருக்கு. இருக்கும்ல மாமா, முன்கோவக்காரினே. கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்சம் பொறுப்பு வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். பொறுப்பெல்லாம் இருக்கு, அதுல எந்த குறைச்சுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அடிக்கடி முன்கோவப்பட்டு போறா. அதே ஒரு மாதிரி இருக்கு. போக சரியா போயிரு மாமா. சரி, அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏதோ இந்த கப்பல்ல வேலை செய்யற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படியா? அதுவே மாமா படிச்சுக்கிறேன். அப்படியே படிச்சுக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி. இப்ப ஒரு 2 மாசம் லீவ் விட்டுருக்காங்க. சரி, ஒரு தான் இங்க வந்துட்டு வேலையை பார்த்துட்டு அப்படியே அம்மாவையும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். அப்படியா? எங்க மாமா மைனும் அங்கதான் வேலை பார்க்கறியா? அதையும் கேட்டேன். ஓ அப்படியா? கண்ணா அவங்க தானே? ஆமா, அவனே தெரியுமா? தெரியும் மாமா. ஆனா அவங்க வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வாங்க, எனக்கு சரியா தெரியல. சரி சரி, அவன்கிட்ட நான் கேட்டு பாக்குறேன். கண்டிப்பா உனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. சரிங்க மாமா. சரிம்மா, பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன், கழுவி கவுத்தி வச்சிட்டேன். வேற ஏதாவது சொல்லி இருக்கா? நீ ஏன் இன்னைக்குதான் வந்திருக்க? இன்னைக்கு உன்னைய வேலை வாங்க விட்டுவிட்டு அவன் எங்கிட்டு போனா? சரியான ஆளாத்தே இருக்கா. பரவாயில்லம்மா, ஒரு நாள் 2 நாள் வீட்டுல இருக்கும்போது அவன் ஃப்ரீயா இருந்துட்டு போறா. எல்லா நாளும் அவன் தானே வேலை பார்த்துக்கிருக்கா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு சும்மாவே இருக்க ஒரு மாதிரி இருக்குல்ல. என்னத்துக்கு சும்மா இருக்க? உன் புருஷன் கூட போயிருக்க வேண்டியதானே?
ஏமா நீ வேற 24 நேரம் அந்த ஆள் கூட தானே இருக்கேன், இப்ப அந்த ஆள் கூட இருக்கமா? அடியாத்தி என்ன புருஷன மரியாதைலாம் பேசிக்கிறிய? நீங்க இளவட்ட பிள்ளைய பேசதான் செய்விய, உங்களை என்ன சொல்ல? ரொம்ப ஐயாத என்னமோ மறுமையினே தலைவிதின்ற மாதிரி தலையில தூக்கி வச்சு ஆடுற. என் மருமைனுக்கு என்ன குறைச்சது? உன்னை விட என் மருமைனுக்கு அம்பிட்டு மரியாதை. சொன்னாங்க. சரி நானும் போறேன், போய் தூங்குறேன். இந்த பால் காய்ச்சி வச்சுக்க எடுத்துட்டு போ. இல்லம்மா அவர் பால் குடிக்க மாட்டார், ராத்திரியில பழமும் திங்க மாட்டார், பாலும் குடிக்க மாட்டாரு. இதனடி புது பழக்கமா இருக்கு. சரி அவளை போயிட்டு வர சொல்ல, என்ன அங்கதான் இங்கதான் உட்காந்துருப்பா. சரிம்மா. அப்புறம் பல்லாங்குழிலாம் நாங்க. சரி நீங்க பல்லாங்குழி போட்டது போதும். நல்ல கதை சொல்லி இருக்குமா வந்து என்ன பால் பூரா பத்தி கழிட்டு வர. பிளான் பண்ணி தான் கழட்டி விட்டு வந்த, கழுவிட்டேன். போ உன் அம்மா கூப்பிட்டாங்க. என்ன பேசிக்கிறிய? குழந்தையாவும் மாமனும் எங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதுக்கு ஓண்ட சொல்லணும். ஆமா இருக்கும் ஆள பாரு. போ இப்ப என்ன பாரு. ரொம்ப தான் பண்ற யாரு? எனக்கு அப்புறம் தான் உன் புருஷன் உனக்கு. அடியாத்தி ரொம்பதே போல. உங்க மாமா நீயே வச்சுக்க, யார் வேணான்னு சொன்னா? யாரு? என் மாமா உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு மாட்டேன், என்னையே கல்யாணம் முடிச்சிருந்து பாரு தெரிஞ்சுக்க. ஆமா ரொம்ப பேசாத, வயசுக்கு ஏத்தப்பல பேசுறதே கிடையாது. பா உன் மாமனுக்கு நானே பெருசு, இதுல நீங்க வேறியோ? என் மாமனே எனக்கு நீ ஒண்ணு நம்மட்ட அழகு கிடையாது. அடியாத்தி விட்டா மாமனுக்கு குடும்பத்தோட சொம்பு தோக்குவியாவல. இப்பத்தே அவங்க மாமியார் அப்படியே என் மாப்பிள்ளை தான் எல்லாம் அப்படி இப்படி வசதி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து நீங்களா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தையும் வருவாங்க. போ போய் சோழிய பாரு. தோர்த்தி விடலே குடியா இருக்க. போயாம்ல அம்மா ஒத்தையில இருக்காங்க, அதுக்கிட்டே கூட்டாங்க. போ போறேன். சரிங்க மாம்சே, வரட்டா? மீதி கதையை நாளைக்கு காலையில பேசுவோம். சரிதா, பாத்து போ. குட் நைட். குட் நைட் மாமா. என்ன மேடம், இங்க வந்ததுல இருந்து என்னை கண்டுக்கிறதே இல்ல? எவன் சொன்னது? யார் கண்டுக்க மாட்டா? வீட்டுல அம்மா பார்த்தாலும் ஒரு சந்தோஷம். அங்க இருக்கவும் உன் கூட தானே இருக்கேன். நீ வேலைக்கு போயிட்டு நைட்டு போல வருவ. இங்கே தானே கிடக்குற. நான் கண்டுக்காமலா இருந்தேன். அம்மா கிட்ட இருக்கணும்னு தோணுச்சா அவன். சரிதே, சரி வா தூங்குவோமா? எப்படி? என்னவா? கதவுல தாள் போட்டியா? ஓடாம வருவாங்களா? மூஞ்ச பாரு. என்ன அப்படி பாக்குற? இல்ல, நானா நினைச்சு கூட பார்க்கல. உங்க வீட்டுல ஒரு கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தவன் இன்னைக்கு மறுமையில உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். அதையும் தாண்டி இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வருமாண்டு கனவு கூட நினைக்கல. ஆனா பத்தியா, ஏன் வராம எங்க போதான்? யாரு? இந்த ஜென்மத்துல உனக்கு நான் தான், எனக்கு நீ தானே கடவுள் எழுதிட்டாரு. அதை எவனாலையும் மாற்ற முடியாது. எங்க அப்பா எடுத்தானே, எவன் எடுத்தானே, அவன் இன்னைக்கு கொண்டு கூட்டிட்டோம்ல. அதே மாதிரி எங்க அப்பாவும் ஏத்துக்கிட்டாரு பத்தியா? ஆனா மாமா, என் அப்பா இப்படி சீக்கிரத்தில் ஏற்றுக்குருவாருண்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இப்பயுமே என்னால் அதை நம்ப முடியல. ஏன்னா அம்புட்டு கோவப்படுவார். என் அப்பாவுக்கு சாதிலே முக்கியம். அதை தாண்டி இந்த உலகத்தில் வேறு எதையுமே பெருசாக நினைக்க மாட்டார். பெத்த பிள்ளைகளை எங்களையுமே. ஏன் நானும் அம்மாவும் ஒரே வீட்டில் கூட இருந்தது கிடையாது. 2 பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்க. ஒன்றை கொண்டு போய் அங்கிட்டு போடு, ஒன்றை கொண்டு போய் இங்கிட்டு வரலான்னு சொல்லி பிரித்து அப்படித்தான் எங்களை வளர்த்தாக. இப்போத்தே நம்ம கல்யாணத்துக்கு முடிஞ்சதுக்கு பிறகுதே இப்போ நானும் அம்மாவும் சிரிச்சு பேச முடியல. நல்லா வரல. உங்க அப்பன் கூடவே இருந்து உன்னால உங்க அப்பனை புரிஞ்சுக்கிற முடியல. உங்க அப்பனை விட்டு விலகி இருந்து அந்த ஆளு பேசின ஒரு வார்த்தையிலேயே அந்த ஆளு ஏதோ ஒரு காரணத்துக்காகவே இங்க நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, உன்னை ஏத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டே தாமரை. ஆனா என்ன அவனுக்கு தேவை இருக்குன்றது எனக்கு தெரியல. என்ன தேவை இருந்தாலும் சரி, உன்னை என்கிட்ட இருந்து யாருனாலையும் பிரிக்கவே முடியாது. அதே மாதிரி என் குடும்பத்தையும் அப்பனால எதுவும் செய்ய முடியாது. கண்டிப்பா இது ஒரு காரணத்துக்காக தான் உன் அப்பா பணி இழந்துக்கு இருக்கியான். இதை உங்ககிட்ட சொன்னாது நீ புரிஞ்சுக்கிற மனநிலைமையில இல்லை. ஏன்னா உங்க அப்பா நீ ஏத்துக்கிட்டாருன்னு சந்தோஷத்துல நீ இருக்க. ஆனா உன் அப்பா ஏதோ பிளானோட தான் எல்லாத்தையும் செய்யறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கூடி சீக்கிரத்துல உனக்கு இதை நான் புரிய வைப்பேன் தாமரை. உன் அப்பனை மாதிரி ஆளுகளுக்கு, சாதியறி பிடிச்சி தெரியுற ஆளுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு நம்ம புள்ள வந்தா மட்டுமே அதுக்கு ஒரு வழி கட்ட முடியும். அப்ப எதுவும் அப்பனுக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம். என்ன மாமா, நான் ஏதோ பேசிக்கிறேன், நீ அமைதியாவே இருக்கா? என்ன யோசிக்கிற? இல்ல, இப்போ உங்க அப்பா நம்மளை ஏத்துக்கிட்டாரா இல்லையாங்கிற முழு நம்பிக்கையும் உனக்கு வரல. கூடி சீக்கிரத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அவர் இன்னமும் முழுசா மாறுறதுக்கு ஏதாவது வழி இருக்கும்ல? நீ என்ன சொல்ற? அப்ப என் அப்பா மனசு மாறலங்கறியா? ஏய், அப்படி சொல்லலடி. மாறிட்டாரு இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் தாண்டி முழுமையா அவருக்கு மனசுங்கிறது மாறி இருக்காது. என்னதே ஆனாலும் அந்த சாதி வெறிங்கிறது உள்ளுக்குள்ள கோவமா இருக்கத்தையும் செய்யும். அதை மாத்துறதுக்கு நமக்கு ஒரு புள்ள வந்துட்டா சுத்தமா மறந்து வருங்கிறேன். சரிதே, இல்லைன்னு சொல்லல. ஆனா குழந்தை கடவுள் கொடுக்கறதுல மாமா. அப்படி சீக்கிரத்துல அது நமக்கு கிடைக்குமா என்ன? இப்போதே நம்ம வாழ்க்கையவே நம்ம வாழ ஆரம்பிச்சிருக்கோம். காத்திருப்போம். என்ன சைட் அடிக்கிறியா? என் பொண்டாட்டி சைட் அடிக்கிறதுக்கு எவன் அடி கேட்கணும்? என்ன
ஐயாக்கு ஒரே லவ் மூடா இருக்கு. எப்பயுமே நானே இந்த மாதிரி வளைஞ்சு வருவேன், இன்னைக்கு என்னமோ ஒரு வித்தியாசமா வளையிறீங்களே, என்னவா? ஏன் எப்போதும் ஒரே மாதிரியே இருக்கணுமா? கொஞ்சம் மாத்தி இருக்கலாமே. இருக்கலாந்தே, ஆனா ஒரு திணுசால பாக்குற. என்ன வேணும்? என்னென்னமோ வேணும். தோணும் ஆளை பாரு. இன்னைக்கெல்லாம் முடியாது, ரொம்ப தூக்கமாக வருது. காலிலேருந்து எப்படி வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா? இன்னைக்குதே வந்தேன், அம்மா எந்த வேலையும் பார்க்க வேணாம்னு சொல்லிச்சு. ஆனால் அம்மா ஒத்தையால வேலை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பார்க்க கஷ்டமாக இருந்துச்சா, அதே நானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தேன்ல. இன்னைக்கெல்லாம் முடியாது. நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. என்னது இது புது பழக்கம்? என் விருப்பம் இல்லாமல் இந்த விஷயத்துக்குள்ள நீ தலையிட மாட்டே, என்னவா? கொண்டாட்டி எனக்கு பிறகு விருப்பம்லாம் தேவையில்ல. அடே என்ன ஏன்னா சொன்ன கரண்ட் போயிடுச்சு. லைட்டா முக்கியம். மாமா பைத்தியம், என்ன அடி எழுப்பி கூட்டு வந்துட்ட? அந்த நிலாவை பாருவேன், கரண்ட் போகவும் என்ன அழகா இருக்கு. இருக்கும் மாமா, நட்சத்திரம் தெரியுதுல, அதுல ஒண்ணு நீ, இன்னொன்னு நான். பக்கத்துல இருக்கிறது நம்ம புள்ள. காவேரியா கானல் நீரா பெண்மை என்ன உண்மை முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு. என்னவா ஐயாவுக்கு ஒரே குழந்தை ஃபீலாவே இருக்கு. முன்ன நானே இதை பத்தி புடங்கிருப்பேன், இப்பெல்லாம் என்னவா? தெரியல, திடீர்னு வந்து ஆசையும் கூட வச்சுக்க. சீக்கிரமா நமக்கு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தைதே சில விஷயங்களுக்கு மருந்தா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னத்துக்கு மருந்தா இருக்கணும்? இல்ல அது சும்மா சொன்னேன். என்னமோ ஓடி இருக்க, என்னடுதேன்னு தெரியல. இப்போ என்ன, உனக்கு குழந்தை பெற்று கொடுக்கணும் அப்படித்தானே? நான் பெற்று தரேன், ஒரு பிள்ளை 2 பிள்ளை என்ன 10 பிள்ளை பெற்றுக்குருவான். முதல்ல ஒரு பிள்ளைக்கு தாங்குறியான்னு பாருடி. ஏன் தாங்காம என்ன பண்ண போறமா? நீங்க கூட தானே இருக்கிய, நீங்க கூட இருக்கிற வரைக்கும் ஒரு பிள்ளை என்னமாமா 100 பிள்ளை கூட பெற்றுக்குருவான். வாய் பேசும்போது நல்லா தாண்டி பேசுறியா? ஆளை பாரு. என்ன ரொம்பத்தி பேசிக்கிருக்க, மூஞ்சில குத்தி போயிடும் பத்துக்க. கரண்ட் போகவும் எம்பிட்டு அழகா இருக்கு பத்தியா? ஐயோ, இந்த மாதிரிலாம் எனக்கு எம்பிட்டு ட்ரீம் தெரியுமா? இதே மாதிரி உன் கூட இந்த ரூம்குள்ள எப்படி இருக்கணும்னு, அதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா நடந்துருச்சு பத்தியா? எங்க ஆளை பாரு, நடந்துச்சு பத்தியா? குத்தி போடுவேன். என்ன நீ ரொம்ப ரொம்ப பேசிக்கிருக்கப்படா. சரி கோவப்படாத. சரி தூங்குமா? ரொம்ப தேங்க்ஸ். என்னத்துக்கு? இல்லை, இதே உன் இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தான்னு வச்சுக்கேன், என் அப்பா பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. ஏன் என்னை தலைமுழுலேருந்து இன்னைக்கு மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் இந்த ஏற்றுக்கிட்டது கூட நடிப்புன்னு நினச்சிக்கிட்டு சிலர்லாம் ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை தெரியுமா? நீண்டு கிடையாது, உன் குடும்பமே அப்படிதான். நெசமாவே இந்த குடும்பத்துக்கு நான் வாழ விட எம்பிட்டு கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? நீ எனக்கு கிடைச்சதுக்கு மூஞ்சில குத்தி போறேன் பத்துக்க. சும்மா சொன்ன முடியும். எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு. இப்போ எப்படி உன் பொண்டாட்டியா நீ என்னை ஏற்றுக்கிட்டு என் கழுத்துக்கு தாலி கொடுத்தியோ, அதே மாதிரி என்னை சீக்கிரமா அம்மாக்கு மாமா. பாத்தியா உனக்கு எனக்கு ஆசை ஒண்ணுதே. உனக்கு இருக்கிற ஆசை ஓகேவே, ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அம்மாங்கிற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை ஈஸியாக எல்லா பொண்ணுங்களுக்கும் கடவுள் கொடுக்கறது கிடையாது. எனக்கு சீக்கிரமாக வேணும்னு ஆசைப்பட்றேன். அதை உன்கிட்ட தான் கேட்க முடியும். சரி இப்போ என்ன சொல்ல வர நீ? இன்னும் புரியலன்னா உன்னையெல்லாம் வச்சு எதுவுமே செய்ய முடியும். அடியே ஜாலியான ஆளுதாண்டி நீ. அப்பா அதை கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? இன்னைக்கெல்லாம் முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குண்டு. என்ன நடந்துக்கிருக்கு நீ? இதெல்லாம் பொம்பளை பிள்ளையோட லாங்குவேஜ், இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு அறிவே கிடையாது, அது எனக்கு தெரியும். உடனே ஒத்துக்கிட்டா கெத்து விட்டு போயிடாது, அதனாலவே. மவளை எம்பிட்டு கொழுப்பு. இந்த சேட்டை இந்த லாங்குவேஜ்ல ஏன்ட்ட வச்சுக்க கூடாது? அப்படிதான் வச்சுக்கிறவேன், உன்கிட்டதான் வச்சுக்க முடியும். ஏன் என் புருஷன் நீ தானே. ஓஹோ, அப்ப நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? காட்டு, யார் வேணான்னு சொன்னா? அப்போ ஓகேவா? தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிருது குளிருது இருமுயிர் குளிருது காதல் உறவாடி. நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழித்தே. என்னம்மா இப்ப எதுக்கு உள்ள கூட்டு வந்த? என்ன ஒரு பிரச்சனை? சத்தம் போடாதடி, வாய புத்து. என்ன நினைச்சிட்டு தர நீ? நான் என்ன நினைச்சேன்? உன்ட கல்யாணம் முடிக்கும் போதே நான் என்ன சொன்னேன்? உன் அத்தைக்காரிக்கிட்ட தேவையில்லாத பேச்சுவார்த்தை வச்சுக்கிறான்னு சொல்லி சொன்னா இல்லையா? அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. உன்ட தானே கேக்குறேன். இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? யாரு
இந்த வீட்டுக்குள்ள நீ என்ன செய்யற, என்ன பண்ணிக்கிருக்க, யார்கிட்ட எப்படி பேசுறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். என்ன என் அம்மா எதையும் சொல்லாம இருக்குன்னு மட்டும் நீ நினைக்காத. எங்க அம்மா எதையும் சொல்லாதது என்கிட்ட. ஏன்னா உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது, என்னையும் விட்டு கொடுக்க முடியாது, ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால. ஆனா ஒண்ணு, அவ பேச்ச கேட்டு 6 நிமிடம் நினைச்சுக்கிறதே நினைச்சுக்க, அப்படிதான் உனக்கு. அப்பதா என்ன பேசிக்கிருக்கோம் மருமக, எனக்கு ஒண்ணுமே வேகல, லூஸ் மாதிரி கூட உள்ள பேசிக்கிருக்கிய. என்ன அவ பேசுறல என்னடி தப்பு இருக்கு? நீ என்ன செஞ்சுக்கிருக்கேன்னு எங்களுக்கு தெரியாம நினைச்சுக்கிருக்கியா? எதுக்கு குடும்பத்துக்குள்ள குட்டையை குழப்பணும்னு நினைச்சுக்கிருக்க நீ? நான் என்ன குட்டையை குழப்பி விட்டேன்? வெண்ண மாதிரி பேசிக்கிருக்காதியா? பார வந்தியா, இதுக்கு மேல நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என்ன குட்டையை குழப்பி விடுறியா? இந்த வீட்டுக்கு நீ என்னடி செஞ்சுக்கிருக்க? உனக்கு எதுக்காக இந்த வீட்டுக்கு நாங்க அனுப்பணும்? வானத்தையும் அனுப்பணும். என்ன கல்யாணம் முடிச்சு 5 மாசம் ஆகுது, இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு நல்லது சொன்னியா நீ? அம்மா என்னமா பேசிக்கிருக்க, நீ எப்படி கேட்டுக்கிருக்க? யாரு அவ இப்பயாவது இதை கேட்டாலே நினைச்சு சந்தோஷப்படு. ஊருக்குள்ள ஒவ்வொருத்தி என்னென்ன வச்சு பேசுறாண்டு தெரியுமா? நீ காலையில ஒருத்தி பத்திரிக்கை கொடுக்க வந்தாலே அப்பதான் வீட்டுக்கு, அவ என்ன கேள்வி கேட்டு போனா தெரியுமா? ஆத்தால வெளியே விட்டு என்ன நினைச்சுட்டு தெரியற நீ? அவ கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ அந்த இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்க, தொங்கி இருந்திருப்ப. எதுவும் பேசாம அமைதியா வந்தா. ஊர் உலகம் அப்படித்தாம்படி பேசும், கால வாங்காமல இருக்க முடியாது. எங்க வீட்டு பிள்ளைய நாங்க வாய் அடிக்க முடியும். இன்னைக்கு இவங்க வாய் அடிக்க முடியும், நாளைக்கு வேற ஒருத்தவங்க வந்து கேட்டா அவங்க வாய் அடிக்க முடியுமா? இல்ல ஓண்டது வந்து கேட்டா உன்னாலே வாய் அடிக்க முடியுமா? இப்ப என்ன செய்யணுங்கிறியா அதுக்கு? வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. என்ன வாழத்தானே வந்த, அதை விட்டுவிட்டு அவ பேச்ச கேட்கற இவ பேச்ச கேட்கறேன்னு கேவல வேலையை பார்த்துக்கிறது அப்படித்தே. யாரு உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. ஒத்துக்கிறோம், ருத்ரனை காதலிச்சனே. ஆனா யாருக்கு என்ன தலையெழுத்துன்னு யாருனாலும் யாருக்கும் சொல்லவே முடியாது. இப்ப பாரு ருத்ரோட வாழ்க்கை அமைஞ்சிருச்சுல, அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்ப உனக்கு மட்டும் என்னடி கேட்கற? இப்ப எதுக்கு நீ நல்லா கேட்டுக்கிட்ட? என்னைக்கு அவ பேச்ச கேட்டியா அன்னையில இருந்து உருப்படாம போனேன். அம்மா இங்க பாரு, நான் யார் பேச்சும் கேட்கல, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுதே இருக்கேன். ரோட்ல போற யாரோ ஒருத்தவ கேட்டாலும் இன்னைக்கு வந்து என்ன இப்படி கேள்வி கேட்கறீங்களே, உங்களால என்னத்த சொல்ல? யாரு அந்த இடத்துல நீ நின்று இருந்திருக்கணும், நின்று இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க உள்ள வண்டியில ஆட்டிக்கிட்டு யார்கிட்ட வந்து கேட்கணும் இருக்கா, அங்கதே வந்து கேட்பாளுக. உன் அம்மாச்சிட்ட கேட்டா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ உன் அம்மா வந்து சொன்னனால எங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஒத்த பொம்பளை பிள்ளைண்டு செல்லம் கொடுத்து வளர்த்தோம், அந்த மரியாதையை காப்பாத்திக்க பாரு, அப்படிதான் சொல்லுவேன். இதுக்கு மேல இப்படி வந்து என்னை பேச வைக்காத. என்ன என் அம்மா சொல்லாம சொல்லுது சங்கடப்படாம. என் அம்மா மனசை காயப்படுத்தியோ இல்ல இந்த வீட்டுல இருக்கிறவங்கள மனசை காயப்படுத்தியோ ஏதாவது செய்யணும்னு நினைச்சுக்க வந்தியா, இந்த வாழ்க்கை உனக்கு இல்லாம பண்ணி போடுவேன். என்ன என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். அப்படி என்னவே உனக்கு பிரச்சனை? அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, உனக்கு என்ன அதுல? யாரு எனக்கு நடந்த ஒரு துரோகம் உனக்கு நடந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். என்ன இப்ப என்ன நான் செஞ்சுட்டேன்? ஆமா வீட்டுக்குள்ள பழி வாங்கவே வந்தேன். அவங்க ஒண்ணா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதுக்காக என் புருஷனை ஒதுக்கி வச்சோ இல்ல புருஷன் கூட வாழாமல நான் கிடையாது. என் புருஷன் கூட எல்லா ஒரு முறையிலுமே நான் இருக்கத்தையும் செய்யறேன். என்ன ஊர் உலகத்துல அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்றது நீ காதுல வாங்கிட்டு வந்து என்கிட்ட பேசாத. என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும். வாய் எடுக்கடி தாரு, உனக்குதான் வாய் வருதுன்னு நீ பேச வேணாம். ஒன்னு பேசி ஒன்னத்தையும் கிழிக்க வேண்டாம். ஒழுங்கா வாழ்க்கைய வாழ்ந்து கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல விஷயத்த சொல்ல பாரு. என்ன உனக்கு பின்னாடி வந்தவ இன்னைக்கு எம்பிட்டு அந்நியோனமா இருக்கா பத்தியா? வாய மூட பார்த்தா எதுக்கு மத்தவ கூட நீ கம்பேர் பண்ணி பேசிக்கிறியா? ஆமா வாழ வந்தவதான், ஆனா உருப்படியா வந்தாலும் அவளே ஓடி வந்து கல்யாணம் முடிச்சா. இன்னைக்கு உங்க குடும்பத்தோட தூக்கி வச்ச ஆட்னப்ல எல்லாம் சரியா வந்துருமா? இன்னொரு தீண்டே வந்தா யாரு? இந்த வீட்ல மத்தவங்களுக்கு இருக்கிற ஒரு உரிமை எனக்கு கிடையாது. இந்த வீட்ல ஒழுங்கா முறையா கல்யாணம் முடிச்சு வந்தவன்னா, ஆனா மத்தவங்க யாருக்கும் முறைப்படி எதுவுமே செய்யல, அவங்க எல்லாத்தையும் தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. எனக்கு முதல்ல இந்த வீட்ல ஒரு மரியாதை கொடுக்கட்டும். என்ன நினைச்சுக்கிருக்காங்க? இல்ல இந்த வீட்டுக்கு மூத்தவரா இருக்காருன்னா அவர்தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் ஏதாவது இருக்கா என்ன? சொல்லுவாப்போ என் புருஷன் என்ன ரோட்ல பெத்து விட்டாங்க. இன்ன வரைக்கும் என் புருஷனுக்கு உருப்படியா ஒரு வேலை கிடையாது. என்ன இதெல்லாம் நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், புரியுதா? என் புருஷனுக்கு எல்லாம் சரி வர அமைஞ்சா எனக்கு எல்லாம் சரி வர அமைஞ்சா நீங்க சொன்னது நடக்கும், இல்லையா அது நடக்காது. பிஞ்சு வாயிரும் கல்யாணம் ஆச்சுன்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடி நினைச்சுக்கிருக்க நீ? ஒழுங்கா பொம்பளை பிள்ளைய லட்சணமா வாழ்ற வழியை பாரு. இதுக்கு மேல உன்கிட்ட எதையும் பேசிக்கிருக்க முடியாது. அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சரி வர இந்த வீட்டுல இருக்கதே செய்யுது. யாரை சண்டை பிடிச்சாங்களா மண்ணு கட்டினாங்களா? நீ வந்ததுல தேவையில்லாத பிரச்சனை வந்து அம்மாச்சி அங்க பேசிக்கிட்டு எங்க அம்மா அது மனசு காயப்படுத்துற மாதிரி இதை பண்ணிட்டு தெரிஞ்சு நான் வந்தியா, நீ என்னை மனுஷியா பார்க்க மாட்டேன். அப்படிதான் எனக்கு வாங்கத்த போவோம். என்னமாமா என்ன பிரிப்பா ரோட்ல சுத்திக்கிட்டு எங்க இருக்குதுல? இல்லையா கோயில் விசேஷம் வருதுல, அதே அதுக்கு வரி பணம் கட்டணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி மொத்தமா போய் வரியை கொடுத்துட்டு வரலாம்ன்றேன். ஓ பறிப்பணமா நம்ம வீட்டுல வாங்கிட்டீங்களா? இல்லையா இன்னும் வாங்கல. சரி உத்தரவு நீ கூட்டிட்டு போலாம்ன்றேன். இப்போ நானும் வரவா? சேர்ந்து போயிட்டு வருவான், அண்ணன் வரட்டும். வேணாம் வேணாமப்ல, இப்பதான் வீட்டுக்கு வந்தியா? நீங்க வீட்டுக்கு போங்க, அவந்தி எல்லாத்துக்கு இருக்கும். சோறுல ஆக்கி வச்சிருப்பாங்க, போய் அதை போய் சாப்பிடுங்க. நாங்க போய் வரி பணத்தை கொடுத்துட்டு அப்படியே அங்க கூட்டம் போடுவாங்க, அதையும் பார்த்துட்டு வரோம். அப்படிங்கிறீங்களா? இந்த வாட்டி திருவிழாவை சிறப்பா நடக்குமா மாமா?
அதெல்லாம் நடக்குவியா? நடக்காம என்ன ஆகப் போகுது? சரி, வரி பணத்தை மட்டும் கொடுக்காம கூட கொஞ்சம் காசை சேர்த்து கொடுங்க. அண்ணன் கேளுங்க, அண்ணன் தருவாரு. அதுக்கு பரிவட்டம் எல்லாம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. பரிவட்டம் கட்டி மாலை மரியாதை சாத்திட்டே நம்ம வந்து காசை கொடுத்து கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படிப்பா கரெக்டான முறையில சாமிக்கு செய்ய வேண்டிய செஞ்சா போதும்ல. அண்ணன் கேளுங்க, அண்ணன் தருவாப்ல. இருந்தாலும் ஒற்றமைக்கு அளவு இல்லாம போச்சுரா. ஒரு வீட்டுக்கு இப்படி ஆடாத்தீங்க. அதுக்குதான் ஊரே பொறாம விட்டு இருக்கு. என்ன அப்படிப்பா திடீர்னு நீங்களே பொறாம போய் பேசிக்கிறியா? சும்மா சொன்னவியா? ஏன் சொல்ல போறான்? சரி சரி, நீ வீட்டுக்கு போ. நாங்க அங்க ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு உத்தரனை கூட்டிட்டு நாங்க போய் கோயிலுக்கு போயிட்டு வரி பணத்தை கொடுத்துட்டு கூட்டத்தை கலந்துட்டு வரோம். சரிங்க பிடிப்பா. சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போங்க. இல்ல கோயிலுக்கு வரி பணத்தை கொடுத்துட்டு அங்கேயே அன்னதானம் பண்றாங்களா, அங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு இருக்கோம். அப்ப வீட்டுல நீங்க சமைக்கிறது மட்டும் கேவலமா இருக்குங்கிறியா? உண்மை அதுவே. உன் பெரியமகை சமைக்கலாம் வாயில வைக்க முடியுமா? சொல்லிவிட்டிய பத்தியலா போட்டு உரிமிருப்பா. சும்மா ஏண்டா? அவராது பரவாயில்ல, உங்க அத்தை சமைக்கலாம் வாயில வைக்க முடியாது. பத்தியலா மச்சன் மச்சன் சேர்ந்துக்கிட்டு என்ன பேசிக்கிறிய? 2 பேர் கொண்டாடி போட்டு கொடுத்தாலே அடங்குவியா? அவளை போட்டு தந்துருவா. அதையாவது உருப்படியா செய்யுங்க மாப்பிள்ள. சரி நாங்க வரோம். சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன மாமியாரே, கொளுத்தி போடுற வேலையெல்லாம் சிறப்பா முடிஞ்சு போல. இல்லை இல்லை, மாமியாருக்கு கூப்பிட்டுக்கிறது அமரதே பாத்துக்கா. யார்கிட்ட யார் கொளுத்தி போட்டா? ஏன் நீ கொளுத்தி போடுற வேலையவே செய்ய மாட்டியோ? காலையில ஒரு வேலை செஞ்சியே, அதை விட சிறப்பான வேலை என்ன நினைச்சுக்கிருக்க நீ? ஆனடி செஞ்சேன். பாத்திரிக்கை வைக்க ருத்ராணி வீட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு போனல, அத நீ அனுப்பி வச்ச ஆளு தானே? அதான போய் அவதிக்காவ அங்க அத்தை கிட்ட போய் அப்படி ஒரு கேள்வி கேட்டுச்சு. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது மாமியாரே, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னாவே அப்பெல்லாம் அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். எங்களுக்கு தெரியாதா உங்களை பத்தி? என்ன மாமியாரே எங்ககிட்டே நடிப்பா போட்டுக்கிருக்கிய? என்ன கண்மணியா? மக மாதிரி பேச அவங்களும் சேர்த்துட்டு ஆடாத. நீ முதல்ல என்னைக்கு எனக்கு அம்மா மாதிரி இருக்கியோ அன்னைக்குதே நீ வச்சு உருப்பிடுவ. என்ன உனக்கு ஒருத்தரை பிடிக்கலண்டா ஒதுங்கி நில்ல. எதுக்கு தேவையில்லாம அவங்கள பழிவாங்க நினைச்சிட்டு இருக்க? நீ மட்டும் செஞ்சா பரவாயில்ல, சம்பந்தப்படாத ஆளுகளை உள்ள இழுத்து விட்டு அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. நீ தொட்டிலே ஆடி விட்டு புள்ளையும் கிளி விட்டு இருக்க. இதெல்லாம் எதுவும் சரியில்லை. நாளைக்கு யாருக்கா தெரிய வந்து அசிங்கப்பட்டு போவ, அப்படிதான் சொல்லுவேன். அதனால டீசெண்டா ஒதுங்கிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லையா என்னைய நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. ஏன்னா நீங்க கையில் எடுத்துருக்கிறது என் அக்காவோட வாழ்க்கை. என் அக்காவை தயவு செஞ்சு விட்டுருங்க. அது வாழ்க்கையை பார்க்கட்டும். அதை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சுக்கிருக்கிய. கடைசியில முட்டாளா போறது நீங்களாத்தே இருக்கும். வாழ்றவங்கள வாழ வச்சு பாக்குறதே பெரியவங்க செய்யற கடமை. ஆனா நீ இருக்க பத்தியா, உன்னை திருத்தவே முடியாது. என்னமோ செய்யி. கண்ணா, நான் சாப்பிட போறேன். வாரியா? வாருங்க மணி போ. சரி கண்ணா. உங்க மக இருக்குன்னு பேசாம இருந்தேன். எங்க அக்காவத்தையும் வச்சு நல்லா கேம் ப்ளே பண்றீங்கன்னு தெரியுது. உங்களுக்கு தேவை இந்த சொத்து தானே? இங்க இருங்க. இந்த சொத்துலலாம் எந்த சந்தோஷமும் கிடையாது. இதுக்காக இவங்க அடிச்சு மல்லு கட்டி உருளுவாங்கலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு காரியத்திலையும் நடக்காது, ஒரு காலத்திலையும் நடக்காது. இவங்களோட சொத்தே அவங்க ஒற்றுமையா இருக்கிறதே. அந்த ஒற்றுமையத்தையும் நீங்க உடைக்கணும்னு நினைக்கிறிய? அது ஏன் அவந்திக்கா, எங்க அக்கா அவந்திக்கா வச்சு தான் செய்யணும்னு நினைக்கிறிய? இது 2 விஷயத்தையுமே நான் இருக்கிற வரைக்கும் உங்களால் செய்ய முடியாது. என்ன உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கிறேங்க. கரெக்டா? நாடி ஒரு போக்கால நிக்கிற. சாப்பிட்டியான்னு நான் இன்னைக்கு இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருக்க. நானும் சொல்லிருக்கோம்ல, ராத்திரி வரைக்கும் நேரம் ஆகும் சாப்பிட்டுட்டு பெறவன்னா என்னத்துக்குடி பேரஞ்ச மாதிரி நின்று இருக்கவ? என்ன எவன் என்ன சொன்னியா? யார் எதுவும் சொல்லல. எங்க போயிட்டு வந்தியா? ஒரு சின்ன வேலையா போயிருந்தேன். அது பார்த்தா டைம் எடுத்து போச்சு. அதே சரி வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லையே, ஆள் ஒண்ணும் சரியில்லையே. என்னாடி என்னாச்சு? ஒண்ணுல வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லையே, ஏதோ வித்தியாசமா இருக்கு. அவந்தியா, ஏய் இப்ப என்ன பண்ணி கிடக்கு இருக்க? எவன் என்னடி சொன்னா? உன்னைதான் கேக்குறேன். இப்ப என்ன பண்ணி கிடக்கு இருக்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டாளு. யார் என்ன சொன்னாண்டி கேட்டேன். யார் எதுவும் சொல்லல மாமா. நமக்கு சீக்கிரமா குழந்தை வேணும் மாமா. அவந்தியா, என்னாச்சு? இவனும் இதை சொல்லிருக்கான். எவன்டி? நான் சொல்றது கேளுங்க. யார் எதுவும் சொல்லல. இனிமேல யார் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேட்டுக்கிருக்கேன். சீக்கிரமா நமக்கு ஒரு குழந்தை வேணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதை செய்யணும் மாமா. கோயிலுக்குள்ள ஏறுவோமோ இல்ல ஆஸ்பத்திரி ஏறுவோமோ தெரியல. எனக்கு குழந்தை வேணும். அவந்தியா, ஒண்ணு புரிஞ்சுக்க. குழந்தையெல்லாம் கடவுள் பார்த்து கொடுக்கறது. என்ன நம்ம வேணும்னு நினைக்கிறவனெல்லாம் கிடைச்சிடாது. என்ன அந்த காலத்திலேயே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் முடிஞ்சோன்னா அது காலகாலத்தில் நடக்க வேண்டியது நடந்தாதே கடவுள் கொடுக்கும்போது கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது புரியாம நிறைய பேர் வாழ்க்கையை தொடச்சிக்கிட்டு குழந்தை இல்லை அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல நம்ம 2 பேரும் எப்படி சூழ்நிலை கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம 2 பேரும் எப்படி இருக்கோம் அதை முதல் மனசுல வச்சுக்க. அது எனக்கு என்ன ஏதுன்னா தெரியாது. எனக்கு குழந்தை வேணும். யாரும் என்ன தப்பா பேசக்கூடாது. என்னை தாண்டி உங்களை யாரும் தப்பா பேசிடக்கூடாது. என்ன மாதிரி பண்ணுங்க. எனக்கு குழந்தை வேணும். சரி சரி, அழுவாத. அதெல்லாம் குழந்தை கிடைக்க என்ன
நீ அழுவாத. அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏகிறேனே, நான் இங்கு தனியாக அழுதே, விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்குது, மனம் முருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலில் உயிரை தொலைத்தேன், அது உன்னில் தானோ, இதுதான் காணும் கனவோ நிஜமோ, மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே, மனமே மனமே விழியில் விழுந்தா. டாக்டர், அப்பாவை கொண்டு வந்து சேர்த்து நான் ராத்திரியாக போச்சு. இப்ப வரைக்கும் எதுவுமே சொல்லாம இருக்கீங்களே, என்னாச்சு எங்க அப்பா? தயவு செஞ்சு சொல்லுங்க சார். நீங்களும் இப்படி போறியா வாரியா, ஆனா எதுவுமே பேச மாட்டீங்க. நாங்களும் ரொம்ப நேரமா முயற்சி செஞ்சு கொடுக்கோம், யாரும் எந்த பதிலுமே சொல்ல மாட்டீங்க. எங்க அப்பாவை பார்க்கவும் விட மாட்டியா? எங்க அப்பாக்கு என்ன தப்பு என் மேலவே. அவருக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது கூட இருந்திருக்கணும். என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நான் போயிட்டேன். இன்னைக்கு அப்பா முடியாம கிடக்குறாரு. இதே நிலைமையிலே எங்க அத்தலைங்களை விட்டு போச்சு. எங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? எங்க அப்பாவை பார்க்க விட மாட்டேன். இது உங்ககிட்ட எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஆனா சொல்லிதான் ஆகணும். ஐ எம் சோ சாரி. அவர் எங்களால காப்பாற்ற முடியல, அவர் இறந்துட்டாரு.